மா சாகுபடி விவசாயிகளின் துயரங்களை போக்குவதற்கு முன்வராத விடியா திமுக ஆட்சியாளர்களை கண்டித்து தமிழகம் முழுவதும் மா பயிரிட்டுள்ள விவசாயிகளின் நியாயமான கோரிக்கைகளை உடனடியாக தீர்த்து வைக்க வலியுறுத்தி கிருஷ்ணகிரி மாவட்ட அதிமுகவினர் சார்பில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, அதிமுக MP தம்பிதுரை ஆகியோர் தலைமையில் அக்கட்சியினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் நெல், கரும்பு சாகுபடிகளை தொடர்ந்து அதிக நிலப்பரப்பில் சாகுபடி செய்யப்படுவது மா மற்றும் தென்னை. சுமார் 1,14,000 ஹெக்டேரில் மா சாகுபடி செய்யப்படுகிறது. இதில் குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் சுமார் 35,000 ஹெக்டேர் பரப்பளவில் 3 லட்சம் மெட்ரிக் டன் மாம்பழம் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதில் 2 லட்சம் மெட்ரிக் டன் மாம்பழத்தில் மாம்பழ கூழ் தயாரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு மாங்காய் மற்றும் மாம்பழத்தின் விலையில் கடும் வீழ்ச்சி ஏற்பட்டதாலும் மாம்பழ கூழ் தயாரிக்க மாம்பழங்களை கொள்முதல் செய்வதில் பெரும் பின்னடைவு இருப்பதாலும் கிருஷ்ணகிரி மாவட்ட மா விவசாயிகள் பெரிதும் துன்பத்திற்கு ஆளாகியுள்ளார்கள். தங்களுக்கு ஏற்பட்டுள்ள நஷ்டத்தை சரிக்கட்ட வேண்டும் என்று விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசுக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலம் மனு அளித்தும் இதுவரை முறையான நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை என்று விவசாயிகள் தங்கள் ஆதங்கத்தை தெரிவிக்கின்றனர். மாங்கூழ் தொழிற்சாலைகள் கிலோ ஒன்றுக்கு 4 முதல் 5 ரூபாய் மட்டுமே தர முன்வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். மா விவசாயிகள் கொள்முதல் விலையாக மாம்பழம் கிலோ ஒன்றுக்கு 13 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும், பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும், மாம்பழ கூழுக்கான GST வரியை 12% 5% குறைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட விவசாயிகளின் பிரச்சனைகளை போக்கவும், மேலும் அவர்கள் தெரிவித்துள்ள மற்ற கோரிக்கைகளை தீர்ப்பதற்கும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்று மாவட்ட நிர்வாகம் சார்பில் நாடகமாடப்படுகிறதே தவிர இதுவரை எந்த தீர்வும் எட்டப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் மா பயிரிடப்பட்டுள்ள விவசாயிகளின் நியாயமான கோரிக்கைகளை உடனடியாக தீர்த்து வைக்க கோரி அதிமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது.